ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு சொல்லி உங்க கூட ஷேர் பண்ணும்போது தோட்டத்து வரவுன்னு சொல்லி கொய்யாப்பழத்தையும் பன்னீர் ரோஜாவையும் காட்டியிருந்தேன். நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இந்த பன்னீர் ரோஸா வச்சு ரோஸ் எசன்ஸும் ரோஸ் மில்க்கும் செஞ்சு காட்ட சொல்லியிருக்காங்க. எங்க வீட்லயோ என்னவனுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க கொஞ்சம் ஸ்பெஷலாவே ரெடி பண்ணிடலாம். தோட்டத்துல இருந்து கொண்டு வந்த பன்னீர் ரோஸ், அதாவது நாட்டு ரோஸ், நல்ல வாசமா இருக்கும். நல்லா அலசிட்டு உதுத்தி எடுத்துருது. நெக்ஸ்ட் சிரப் ரெடி பண்றதுக்காக அடிகனமான பாத்திரம் வேணும். குக்கர் எடுத்திருக்கேன். 1 கப்பு தண்ணி, 1 கப்பு சீனி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுறேன். நல்ல பபிள் வந்து கொதிச்சு கொஞ்சம் திக்கான பிறகு ஒரு 6-7 சொட்டு எலுமிச்சம்பழத்தையும் உள்ள சேர்த்து கலருக்காக கொஞ்சம் பீட்ரூட்டையும் தண்ணி ஊத்தி அரைச்சி அதையும் உள்ள சேர்த்துருதேன். நல்லா கொதிச்சு சேர்த்து பீட்ரூட்டோட பச்சை வாசனையும் மாறின பிறகு உதுத்தி வச்சிருக்கிற நல்ல வாசமான நாட்டு ரோஸையும் உள்ள சேர்த்துருதேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் கொதிக்க விடுறேன். எனக்கு இந்த ரோஸே நல்ல வாசமா இருக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா 1 மூடி அளவு ரோஸ் எசன்ஸ் உள்ள சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா கொதிச்சு நல்ல சிரப்பு மாதிரி ஆன பிறகு எடுத்து ஆறவும் விட்டுருதேன். நெக்ஸ்டா 1 லிட்டர் நல்ல கெட்டியான பாலை பேன்ல சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுறேன். நல்லா கொதி வந்த பிறகு அதை சிம்ல மாத்தி கொஞ்சம் வத்த விடுறேன். இப்படியே கொஞ்சம் கொதிக்க விட்டு பால் கொஞ்சம் திக்காகணும். அதாவது 1 லிட்டர் பால் 3/4 லிட்டரா கொஞ்சம் வத்தின பிறகு கொஞ்சம் திக்கா கிரீமியா தெரியணுங்கிறதுக்காக மில்க் மேடையும் 1 ஸ்பூன் உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருதேன். பாத்திரத்தோட சைட்ல இருக்கிற ஆடைகளையும் கொஞ்சம் இழைச்சி விட்டு விட்டு பாலை கொஞ்சம் நல்லா திக்கா கெட்டியா காய்ச்சி அதையும் ஆற விட்டுருதேன். பால் நல்லா ஆறின பிறகு அதை ஒரு பாட்டில்லையும் மாத்திருதேன். இப்படி திக்கா காய்ச்சி வச்சிருக்கிற பால் டெசர்ட் ஜூஸுக்கெல்லாம் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆற வீட்டு இருந்த சிரப்பும் நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு ஆயாச்சு. ஸ்ட்ரெயினர்ல ஊத்தி ஸ்ட்ரெயின் பண்ணிருந்தேன். நல்ல வாசனையா ஹோம்மேட் ரோஸ் சிரப்பும் ரெடி. இதை அப்படியே பாட்டிலுக்கும் மாத்தி ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் ஸ்டோர் பண்ணோம்னா அப் டு 3 மந்த் வரை வச்சு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ரோஸ் மில்க்குக்காக கொஞ்சம் பாதாம் பிசினையும் தண்ணியில ஊற வைக்க, கொஞ்சம் சப்ஜாவையும் தண்ணியில ஊற வைக்கேன். இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான். சம்மருக்கு இது ரெண்டுமே உடம்புக்கு நல்லது. அதனால இதையும் ரோஸ் மில்க் கூட ஆட் பண்றேன். நைட்டே எல்லாத்தையும் ரெடி பண்ணதா ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிருதேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்து சர்வ் பண்றதுக்காக ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருந்ததை வெளியில எடுக்கேன். வாரத்துக்கு 1 நாள் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா எப்போ வீட்டுல இருக்கிறவங்க கேட்டாலும் எடுத்து சில்லுன்னு சர்வ் பண்ணிடலாம். ஊற வச்சிருந்த பாதாம் பிசனும் சப்ஜாவும் நல்லா ஊறி இருக்கு. நெக்ஸ்ட் சர்வ் பண்ணிடலாம். கிளாஸ்ல கொஞ்சமா ஊற வச்ச பாதாம் பிசன், சப்ஜா, ஒரு 2 ஸ்பூன் அளவு ரோஸ் சிரப், இது கூட ரெடி பண்ணி வச்சிருந்த சில்லான பாலையும் ஊத்தி மிக்ஸ் பண்ணோம்னா ரோஸ் மில்க் ரெடி. இது எல்லாமே நல்ல சில்லுன்னு இருக்கிறதுனால நான் ஐஸ் கியூப் சேர்க்கல. நல்ல திக்கா நல்ல கிரீமியா எந்த ஒரு ஆர்டிபிஷியல் கலரும் இல்லாம நல்ல பிளேவர்ஃபுல்லான ரோஸ் மில்க் என்னவங்க கையில கொண்டு கொடுக்கும் போது நானும் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணேன். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க.